ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க, நன்றி அப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறாங்க தாவே. ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் எப்படின்னா ஆகமங்கள் 5 தியானித்து கொண்டு வந்துக்கிறோம். அந்த 5ல் நம்ம உபாகம் 5 அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருந்தோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த லென்த் டேஸு, ஈஸ்டர் வந்ததுனால, உயிர்த்தெழுதல் பண்ணினால அதில் ஒரு 4 பிரசங்கம் அங்கே போயிட்டோம். இப்பொழுது இன்றைக்கு நம்ம பழையபடி உபாகமத்துக்கு வந்திருக்கிறோம். உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை தியானித்து நம்ம அதை பிரசங்கிப்போம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளையும் கைக்கொள்ளினால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்கான உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளையும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த பாகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இன்னும் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கவில்லை. பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி மோசே இவங்களுக்கு கற்பித்து கொடுக்குறான். நீங்கள் இப்படிலாம் இருக்கணுங்கிறத தேவனாய கர்த்தர் சொன்னதை ஜனங்களுக்கு சொல்கிறான். சொல்லும் பொழுது தான் அந்த வாக்கியங்களை நமக்கு சொல்லித்தரார். எப்படின்னா, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளினால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும்னா கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். கற்பனை ஆண்டவர் கொடுத்த சீனாய் மலையிலே மோசையிடம் மூலமாய் நம்மளுக்கு 10 கற்பனை கொடுத்திருந்தார். அதனால் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, வாழ்நாட்கள் மனுஷனுக்கு நீடித்திருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதால் 80 வருஷம் இருக்குனாலும் அதுக்கு மேலே உள்ள கிரேஸு அது ஆண்டவர் கொடுக்குற அது நம்ம உலகத்தில் நம்ம மாமிசமும் ரத்தமும் இருக்கிற நாட்கள் அவள் நாள் இருப்போம். வாழ்நாட்கள் உலகத்தில் வாழக்கூடிய நாட்கள் அதான். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்துன்னா எப்படின்னா பயந்து நடுங்கிறது இல்லை, அவருக்கு பயந்து நடங்கிறதில்ல, அவர் சொல்படி செய்வது தான் பயந்துன்னு அர்த்தம். முற்பிதாக்கள் நம்ம பெரியவர்களுக்கு நன்றி நம்ம நினைச்சோம் பயப்படுவோம். அவங்க பெரியவர்கள் அவங்க சொன்னதைக்காண்டே அவங்களுக்கு நம்ம பயந்து நம்ம அடங்கி இருப்போம். தேவனாய கர்த்தருக்கு அடங்கி இருக்கிறது தான் பயந்துன்னு எழுதியிருக்கு. அந்த பயந்து ஓடுறதில்ல, பயந்து வர்றாரன்னு சொல்லி போகிறதில்ல, பயந்து அவள் சொல்படி செய்வதற்கு தான் பயந்துன்னு எழுதியிருக்கு. தகப்பன் பிள்ளைகள் தகப்பனுக்கு பயப்படணும். அதே மாதிரி தான் அதில் எழுதியிருக்காரு. எப்படின்னா, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளினால் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி. உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்குன்னா 10 கட்டளையை கைக்கொள்ளணும், கற்பனைகளை கைக்கொள்ளணும். கட்டளை வேற, கற்பனை வேற. கட்டளை நிறையா போட்டிருக்காரு. 10 கற்பனை கொடுத்துட்டு கட்டளை பின்னால் நிறைய, நீ அதை செய்யக்கூடாது, இது செய்யணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதெல்லாம் கட்டளை. ஆனால் நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அவரை நமஸ்கரிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அதான் அந்த அர்த்தம். பயந்துங்கிறது அதான் அர்த்தம். பயந்துனா பயந்து ஓடுறதில்லை. தேவன் தகப்பன் பிள்ளையிடத்தில் உள்ள உறவில் பயந்து, கடவுளுக்கு முதியோர்களுக்கு பயப்படணும், முதியோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதான் அர்த்தம். நீ சுதந்திரிக்க தேசத்திலே கைக்கொள்ள உங்களுக்கும் போதிக்க வேண்டும். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களும் இவைகளே. கட்டளை நியாயம் எல்லாமே தான் முதல்ல இதெல்லாம் சொல்கிறார். அப்படின்னா
இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு. இஸ்ரவேல் யாக்கோபின் சந்ததி பூரா இஸ்ரவேல்னு பேர் மாற்றிட்டார். அந்த இஸ்ரவேல் சந்ததி, இஸ்ரவேல் கோத்திரம், அந்த இஸ்ரவேல் தான் மெயினாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க மேலே பிரியம் இருக்காங்க. இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் சேர்ந்தான் அந்த இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் யாக்கோபின் சந்ததி, அந்த 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் சொன்னபடியே பாலும் தேவனும் ஓடுகிற தேசத்திலே மிகவும் விருத்தி அடைவதற்கும். சொன்னபடியே நீ போட்டிருக்கு. ஆண்டவர் சொன்னால் மாற்றமே கிடையாது. உன் சந்ததி இந்த மாதிரி 400 வருஷம் அடிமைப்பட்டிருக்கும். 430 வருஷத்துக்கு கழித்து அவங்க என்ன செய்யறதுனா எகிப்திலேருந்து பெறப்படுறாங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னாலே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிட்ட வாக்கு இந்த இடத்த பூரா உனக்கு தருவேன்னு சொன்னார். இந்த இடம் பூரா அவன் சுற்றி திரிஞ்ச இடம், ஆபிரகாம் சுற்றி திரிஞ்ச இடம், அதான் கானான் தேசம். திருப்பி அவங்க வந்துட்டாங்க. திருப்பி அவங்க சொந்த இந்த இடத்துக்கு போகிறாங்க. தேவனாய கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து அவங்கள வழி நடத்துகிறார். அதான் பாலும் தேனும் உடையத்தில் நீ மிகவும் விருத்தி அடைந்து, நல்ல விருத்தியான சொல்லுவாங்க, விருத்தி அடைந்து அவைகளுக்கு விருத்தி அடைந்திருக்கும், அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கவனமாயிரு. நான் கொடுத்த கற்பனைகளின்படி அதுபடி செய்ய, அதாவது சாவதானமாக இருன்னு சொல்லிடுறாரு. அதாவது என்னென்னா, அது சாவதானமாக இருந்துன்னா நீ அதை கைக்கொள், அது கடமையை கைக்கொள்வதற்கு தவறிடாத, சாவதானமாக இரு, அதை கண்டிப்பாக அதை செய் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா, இஸ்ரவேலை கேளு, நம் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமான பைபிளில் முக்கியமான வசனம். இது ஒன்று தான். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன் கர்த்தர் ஒருவர் தான். அவர் பல ஆள் இது கிடையாது, பல ரூபம் கிடையாது. தேவன் ஒருவரே கர்த்தர். அவர் கர்த்தர். அவர் யோவான் சொல்வான், அந்த படகுல நின்று அவர் கர்த்தர் அப்படிப்பான். சகலத்தை செய்ய வல்லவர் கர்த்தர். அதான் சொல்ல, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் தான் கர்த்தர். அவர் தான் எல்லாம் கர்த்தத்துவம் பூரா அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் அவர் ஒருவர் தான் கர்த்தர். வேறு எதுவுமே நீ உன்னுடைய மனதை செலுத்தாத. தேவனாய கர்த்தர், அதுதான் உன் தேவனாய கர்த்தர். உன் தேவனாயத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வசனங்களில் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பார். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. தேவன் தகப்பன் பிள்ளை இடத்துல எப்படி அன்பு கூறுவான்? தகப்பன் பிள்ளை இடத்துல தகப்பன் பிள்ளை இடத்துல ரொம்ப அன்பு கூறுவான், பிள்ளை தகப்பன் இடத்துல ரொம்ப அன்பு கூறுவான். அதுதான் அர்த்தம். அதான் உன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இருதயம் முழுவதும் ஆண்டவர்கிட்ட செலுத்தணும். உன் ஆத்மா முழுவதும் ஆண்டோடு செலுத்தணும். உன் சரீரத்தில் முழு பலத்தோடு ஆண்டவரை சேவிக்கணும். அப்போ ஒரு பக்கம் நீ இது பண்ண முடியாது, உலகத்தோட எந்த ஐக்கியத்தையும் பண்ண முடியாது. தேவனோட ஒருமுகமாய் அவரோட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதுதான் உன் ஆத்மாவோட முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு இது அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதான் முதல் வாக்குத்தத்தத்தின் பிரதான கற்பனை. புதிய ஏற்பாட்டில் உன்னிடத்தில் அன்பு கூறுதல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது நியாயப்பிரமாணம் முழுவதும் அது அடங்கியிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இந்த அன்பு நம்ம மற்றவர்கிட்ட காட்டணும் புதிய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனிடத்தில் மட்டும்தான் அன்பு செலுத்தணும், மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தணும். அதை விவரித்து எழுதலை. இயேசுவானவர் வந்து அதை புதுப்பிச்சு அவரே ஜீவனாய் வந்து, தேவனே கர்த்தரே ஜீவனாய் வந்தார், அவரே மாம்சமாய் வந்தார், அவரே மாம்சமாகி இரத்தத்தை உடையவர்களாகி அவரு நம்மை போல தன்மைகளை தரித்து கொண்டு அன்பு கூற சொன்னார். அந்த அன்பு விசேஷமான அன்பு. முழு ஆத்மாவோடும் பலத்தோடு அன்பு உருவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கிடையாது. இன்று நான் கட்டளையிடுகிற, இது கட்டளை. இன்று நான் உனக்கு கட்டளையிட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடையாது. இருதயத்தில் இருக்கணும். அது இருதயத்தில் எப்பொழுதும் ஆழமாக இருக்கணும். இருதயத்தில் உள்ளத்தில் தேவனுக்கு பயப்படும் பயம், தேவனுக்கு தான் பயப்படும். மனுஷனுக்கு பயப்படும், கண்ணியை வரைக்கும் அவன் எல்லாம் பிசாசினுடைய தந்திரத்தில் கொண்டு போயிடுவான். ஆனால் தேவனுக்கு நம்ம பயந்திருக்கும் பொழுது, அவருடைய கட்டளையில் அவரிடத்துல முழு அன்பு முழு இது செலுத்தும் போது நம்ம இடத்துல அவர் நோக்கமாக இருதயத்தை உண்டாக்கினார் அவர் தான். ஆனால் இருதயத்தின் நினைவே அவர் தூரத்திலிருந்து அறிகிறான் இருக்கு. ஆனால் நம்ம இருதயத்தில் என்ன நினைச்சோமோ அது ஆண்டவருக்கு தெரியும். அதான் உன் இருதயம் எப்பொழுதும் களங்கம் இல்லாமல் தேவனோடு இருக்கணும். அதான் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அந்த எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒருமைப்படுத்தியிருக்கும் போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ அவைகள் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போயிட்டு, இந்த கட்டளை எல்லாமே உன் பிள்ளைகளுக்கு என்ன கருத்தாய் போதிக்க நீ போட்டிருக்கு.
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டிலே உட்காரும் பொழுதும் வழியிலே நடக்கும் போதும் படுத்து கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி. எப்பொழுதுமே தேவனை பற்றி தான் பேசணும். பைபிளை பற்றி தான் பேசணும். பைபிளில் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், அப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போதிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இது என்னென்னா முக்கியமானது. இது என்னென்னா அதான் சொல்லியிருக்காருன்னா, அவைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு, நம்ம பின் சந்ததிக்கு, இப்படிலாம் நாங்கள் இருந்தோம், இப்படிலாம் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தார், தேவன் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு என்னதுன்னா இதை கருத்தாய் போதிக்கணும். எப்போ உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும்போதும் எல்லா இடத்துலையும் ஆண்டவரை பற்றி பேசணும். இவளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்வாங்க. உன் கையின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்வாங்க. தேவனை பற்றிய அறிவு எப்போன்னு சொன்னால் அடையாளமாக கட்டிக்கொள்ளினார். அந்த காலத்தில் இந்த பாசியெல்லாம் உருட்டிகிட்டு இருப்பாங்க, கற்பனையெல்லாம் ஒவ்வொன்றா விட்டுருப்பாங்க பிரதமர்த்தார்கள். அதெல்லாம் கிடையாது. அது கற்பனை வெறுமனை வெளிமரத்துக்கு இது பண்ணாலும் உள்மனது ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கும். கைகளிலே கட்டணும்னு போட்டிருக்கு பழைய பாட்டுக்காலில். கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உனக்கு கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்கிற கண்களுக்கு நடுவே, ரெண்டு கண்ணுக்கு இடையில நினச்சிருக்குன்னா மூளை இருக்குது. அந்த மூளையில் எப்பொழுதுமே தேவனை பற்றி அறிகிறது, அவரை பற்றி சிந்தனை, அவரை பற்றி ஞாபகங்கள் எப்பொழுதுமே கண்ணுக்கு இடையில ஞாபகக்குறியாக இருக்கணும். வெறுமனை பூத்துனா போதாது, வெறுமனை நம்ம இது பண்ணால் போதாது. வெளிப்புற அலங்காரத்தை காட்டிலும் உள்ள இதயத்துக்குள்ள சிந்தனையில் அதான் அவர் எழுதுறாரு. அப்படி இப்படி உன் கண்களுக்கிடையே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. அவைகளே உன் வீட்டு நிலைக்காலிலும் வாசலில் எழுதுவாயாக. வசனத்தை பூரா வீட்டு நிலைக்காலில் எழுதணும், வாசல்கள் எழுதணும். அப்படின்னா வசனம் கவனிப்பாக தெரியும். அதை பார்க்கும்போது, அந்த வீட்டை பார்க்கும்போது இதுக்கு கிறிஸ்தவ வீடு, இதுக்கு வசனம் நல்ல தூய்மையாக இருக்குது, வசனம் அப்படின்னா எழுதுவாயாகன்றிருக்க மனசில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த வசனம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு தான் எழுத சொல்கிறார். அவைகளும் வீட்டு நிலைக்கால்களையும் உன் வாசலில் எழுதுவாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பது உன் பிதாக்களின் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை சொல்கிறார். இது முன்னக்கூட்டி அவங்க ஒன்றும் போகலை. ஆனால் ஆண்டவர் இது முன்னக்கூட்டியே முன்னறிவின்படி தேவன். அவர் சொன்னால் மாற்றமே இல்லை. அவர் சகலத்தை உண்டாக்கின தேவன், வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். வார்த்தையின் சொல்லானால் கட்டில நிற்குன்னா வார்த்தையிலே உண்டாக்குற தேவன். அதனால் அதை அப்படி எழுதுறாரு. எப்படின்னா உன் தேவனாக்கத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாக பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ பிரவேசிக்க பண்ணும்போது உங்கள் பிதாக்களுக்கு சொல்லிட்டார், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை உனக்கு பிரவேசிக்க பண்ணும்போது நீ இப்போ தான் பிரவேசிக்க போகிறா. ஆனால் ஆணையிட்டு முன்னாலே கொடுத்துட்டார் உனக்கு அந்த கொடுப்பேன்னு சொல்லி கானான் தேசத்தை. இப்போ தான் அவங்க சந்ததி அதில் பிரவேசிக்க போகுது, இன்னும் போகலை. அதுக்கு முன்னால் நீ இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள் நீ கட்டலை. ஆனால் உனக்கு பெரிய பட்டணம் கட்டி வச்சிருக்கிறாரு. எல்லாமே நினைச்சாருன்னா புறஜாதிகளை அவன் கட்டி வச்சிருந்தது. எல்லாமே அந்நியருடைய பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் அப்படின்ற வசனம். அப்போ எல்லாமே பெரிய பட்டணங்கள் எல்லாமே நினைச்சா கானான் தேசத்தில் இருக்குது. பெரிய பட்டணங்களும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகள், நீ நிரப்பாத வீடுகளில் பூரா சகல வசதி, எல்லா வசதியும் வீட்டில் இருக்குதான் அந்த வீட்டுகளில். அதனால நீ ஒன்றும் செய்யலை, ஆனாலும் உன்னை நாங்கள் பிரவேசிக்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லக்கான்னு சொல்கிறார். எப்படின்னா நீ நிரப்பாத சகல வஸ்துக்கள் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்படுகிற துறவுகளையும் நீ வெட்டவே இல்லை. கிணறுலாம் நீ வெட்டலை, ஆனால் உனக்கு வெட்டி ஏற்கனவே வச்சிருக்குது, அதில் நீ சுதந்திரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சந்ததி போயிடுது, அடுத்த சந்ததி வர்றதுக்குள்ளே அது எல்லாமே அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ கட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிய தோப்புகளையும் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு எல்லாமே உனக்கு கொடுத்தாரு. நீ திருப்தியாக இருக்கும் பொழுது நீ எல்லாமே அதை அனுபவித்து வீட்டில் சொந்தமாக வீடு எல்லா வசதிகளும் நிறைஞ்சி இருக்கும்போது, எல்லா தோட்டங்களும் துறவுகளும் எல்லாம் நிரம்பி இருக்கும்போது நீ கெட்டலை, ஆனால் நான் உனக்கு தந்திருக்கிறேன், இலவசமாக தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர் அவங்களுக்கு அவ்வளவு. அதனால் நீ சொல்லனா நீ சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்தில் சேர்ந்து உனக்கு புறப்படுவின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ எல்லாமே நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, ஆனால் நீ என்ன மறந்துடாத, உன்னை அடிமைத்தனத்திலேருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேன், எச்சரிக்கையாக இருங்காரு. தேவனை மறந்துடுவான். எல்லா வசதியும் வந்தோடனே எல்லாமே வந்த உடனே தேவனை மறந்துடுவாங்க. இந்த உலகத்தன் சமந்தத்தில் அவங்களுக்கு என்னென்னா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். எல்லாமே தேவன் கொடுத்தது தான், அதை நினைக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க இந்த காலத்து சந்ததியார்கள். ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்கா என்ன சொல்கிறாருன்னா
நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட தேவன் தான் என்றும் ஜீவித்து அரசாளுகிறவர். மனுஷன் இறந்து போயிடுவான், அவனுடைய காலத்துக்கு பின்னால் அவன் போயிடுவான். ஆனால் தேவன் என்றென்றும் ஜீவிக்கிற கர்த்தரை நீ மறவாத. அவரை அவர் உனக்கு தந்திருக்கிறார்னு சொல்லி அவரை நமஸ்கரி, ஸ்தோத்தரி. அவரை இஸ்ரவேல் கேளே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை பணிந்து கொள்ளு, அவருக்கு ஆராதனை செய். அப்படிதான் முழு அர்த்தம். நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது அடிமைத்தனை வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. கர்த்தரை மறக்கக்கூடாது, எச்சரிக்கையாரு. எச்சரிக்கையாருன்னு எப்படி? கவனமாக நீ அவரை மறந்துடாத. முன்னால் செய்த உபகாரங்களை, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. அதான் அர்த்தம். அதை மறவாதே. மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. எச்சரிக்கையாருன்னா கவனமாக இருக்கணும். நம்ம இருதயத்தை பெருந்திண்டிக்கு சொல்லக்கூடாது. நம்ம இருதயம் விலகி போகும். ஆனால் அப்படி நம்ம இருதயத்தை என்னச்சுன்னா நம்ம தேவனுக்குள், அவருக்குள் நம்ம அடங்கி இருக்கணும். அதுதான் அது அர்த்தம். மறவாதபடிக்கு எச்சரிக்கிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து. பார்த்தீங்களா, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து. முதல் வசனமே அப்படி தான் இருக்குது. உன் தேவனாயக்கு கர்த்தருக்கு பயந்து. பயந்துன்னா ஓடி ஒளிகிறது. அவருக்கு பயந்து அஞ்சி போகிறதில்ல. பயந்து அஞ்சி மேலாம் கிடையாது. அவரோடு ஐக்கியம் கொள்வது. பயந்துன்னா அவர் சொல்படி செல்வது. பயந்து அவருக்கு கீழ்ப்படிதல், அவரோடு நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்வது. அதுதான் பயந்து எழுதியிருக்காரு. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து. அவருக்கு ஆராதனை செய்து அவரை என்ன சொன்னால் நீ தோத்தரிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவருடைய வேதங்களை வாசிக்கணும். அவருக்கு பயப்படுற பயத்தை நம்ம எப்பொழுதும் கொண்டிருக்கணும். தேவனுக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. தேவனுக்கு நம்ம எப்பொழுதும் பயந்து ஜீவிக்கும்போது தீமையை செய்ய மாட்டோம், நன்மையான இதை தான் செய்வோம். அவர் கேட்ட பாதையில் நம்ம நம்ம தேவன் எப்படின்னா பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை அறியானேன்னு இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தேட முடியாது. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். நம்மளுடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. நம்ம இருதயம் நம்மளை குற்றவாளின்னு தீர்க்கக்கூடாது. இருதயம் குற்றவாளின்னு தீர்க்காமலே இருதயம் உன்னை குற்றவாளின்னு தீர்த்துருவான் இந்த உலகத்தான். நம்மகிட்ட இருதயத்தில் குற்றம் இல்லை, நம்ம நேர்மையாக இருக்கிறோம், கொடுக்குறவனுக்கு கொடுக்குற காசை கொடுத்துட்டோம். ஆனாலும் அவன் என்ன சொன்னால் உபாயங்கள் பண்ணி நம்ம என்ன செய்வானா தீட்டுக்கு நம்மளை இது பண்ணுவான், நம்மளை இது பண்ண முடியும். அதாவது அவனுக்கு உள்ள மறைவான தந்திரங்களை பண்ணி நம்மளை என்னென்னா பட்சிப்பான். அதெல்லாம் கர்த்தர் ஒரு நாளில் அவருக்கு தெரியும், அவர் சமூகத்துக்கு தெரியும் நம்ம உண்மையாக உள்ளவனா, இருதயத்தில் சுத்தமாக இருக்கானா, உண்மையாக இருக்கானான்னு சொல்லிட்டு தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன செய்யணும், கண்ணியை வருவிச்சு நம்மளை பயமுறுத்தும். அந்த பயமுறுத்தலுக்கு என்ன செய்யணும், போன்னு சொல்லி சொல்லணும். அவனை நீ வலது கிணத்தை அடித்தா இடது கிணத்தையும் கொடுக்குற மாதிரி நீ 10,000 கேட்டால் 20,000 வாங்கிட்டு போ, அப்பாலே போன்னு சொல்லி சொல்லணும். அப்போ தேவன் அவனை பார்த்துட்டு இருப்பார், அவனுக்கு ஒரு நாள் நியாயம் செய்வார். அதான் அப்படி எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்கள் இருந்தாலும் சரி தான், கர்த்தர் ஒரு நாள் நியாயம் திருத்தி அவன் கண்ணு முன்னாலே காட்டுவார். அதான் அர்த்தம் இல்லை. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராய்ச்சி செய்வார். நாமத்தை கொண்டு ஆணையிடுவாங்க. அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயான் இருக்கு. அவருடைய நாமம் இப்போ தான் அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பதே தான் இருக்குது. பழைய ஏற்பாடில் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லலை. புதிய ஏற்பாடில் நம்ம இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம். அவர் நாமத்தின் மேல் ஜெயங்களும் பிதாவேன்னு சொல்லுவோம். நம்ம இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லுவோம். அவருடைய நாமத்தில் தான் ஆணையிடணும். அவர் மாம்சத்தில் வந்ததுனால பழைய ஏற்பாட்டு அப்படியே நிழலாட்டமாய் மாறி நம்ம ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த முறை நம்ம நினைச்சோன்னா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து அவருடைய நாமத்தினால தான் நம்ம நினைச்சோம் ஆணையிடணும். அதான் இப்படி சொல்லியிருக்கிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராய்ச்சி செய்து அவர் நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவருடைய இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால பிசாசு நிற்க முடியாது, அவன் ஓடிடுவான். அவன் இயேசு மாதிரி பாலாக போட்டு இருந்தாலும் சரி தான், இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போன்னு சொல்லணும். எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி தான், அவன் ஓடிடுவான். அவனுக்கு அங்கே இடம் இல்லை. உண்மையாக சொல்லணும். உன் தேவனாய கர்த்தருடைய கோபம் நாமத்தை ஆணையிடுவாயாக. உன் தேவனாய கர்த்தருடைய கோபம் உண்மையில் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போகாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாது இருப்பீர்களாக. முக்கியமானது இதில் அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. அசுரத்து அவங்க அந்நிய தேவங்களை இவங்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியும், அப்பாலே போ சாத்தானே அவங்கள பின்பற்றக்கூடாது. அது ஆண்டவர் உண்மையாக சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவருடைய பக்கத்தில் நம்ம ஆராதனை செய்யும்போது நம்ம பிசாசுக்கு மற்ற செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நீ பின்பற்றாத அப்படி சொல்கிறதுக்கு தான் அவர் சொல்கிறார். எப்படின்னா உன் தேவனாய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு
உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. அந்நிய தேவர்களை பின்பற்றவே கூடாது. விக்கிரம் ஒரு பொருள் எண்ணக்கூடாது. அவங்கள என்னச்சுன்னா நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாங்க. அவன் தூரத்தல்ல. உன் இதயத்தில் வந்துச்சுன்னா அப்பாலே போன்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போன்னு சொன்னால் அது போயிடும். அதுக்கு அது உயிர் இல்லை. ஆனாலும் அவங்க பின்பற்றுறாங்க. அந்நிய தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் நித்திய காலமாக ஜீவித்த அரசாலை தேவர்கள். அந்நிய தேவர்கள் இல்லை. இவங்க மனசு சாத்தானவன் பல இதை கொண்டு வந்து நம்மளுடைய மனக்கண்ணை குருடாக்குவான். அது அவனுக்கு விலகி போன்னு சொல்லத்தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தேவர்களை அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாரே. பார்த்தீங்களா, எரிச்சல் உள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படின்னா பரிசுத்தர், ஆனாலும் அவர் எரிச்சல் உள்ள தேவன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் பவுல் எழுதுவார். அப்படின்னா அவருடைய பரிசுத்தம் அது அவ்வளோ இருக்குது. அதுக்கு முன்னால் நீயா இந்த கொண்டு வர குப்பை குளங்களெல்லாம் கொண்டு வராதா, போ தூர அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். எரிச்சல், ஒருத்தர் தப்பு செய்தார்னா நம்மளுக்கு கோபம் வரும். கோபம் வந்ததுனால ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்தாலும் தன்னுடைய ஆத்மானால நஷ்டப்படும். அப்போ நம்ம ஆத்மா நஷ்டம் விடாதபடி அவனை அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லணும். அவனை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவனை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவனை சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் போதும், சாத்தான் அவனை ஆட்கொண்டுக்கிடுவான். 2-3 ட்ரிப்பு சொல்லி பார்க்கணும். கேட்காட்ட நம்மளுக்கு அதிகமாக வரும்போது அவனை ஒதுக்கணும். அந்த வார்த்தையை அவனை நியாயம் தீர்க்கும். உன் நடுவில் இருக்கிறவன் தேவனாய் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. எரிச்சல் உள்ள தேவன். அவர் அன்பு கூறணும். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நீதி செய்கிறவர். எரிச்சல் எப்படி வருவார் அவர் ஆளுக்கு? ஒரு அடிக்கடி ஒருத்தர் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவனை குறித்து நம்மளுக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் அமைச்சின பயிற்சியை பார்க்கக்கூடாது, அவரை கோபம் மூட்டக்கூடாது. எல்லாமே அவர் சித்தப்படி நடக்கணும். எஸ் ஆண்டவர், எஸ் எஸ்ன்னு தான் சொல்லணும் இல்லையா? சரி ஆண்டவரே, சரி ஆண்டவர். எது செய்யலாம் அவர் நன்மைக்கு ஏதுவானதை செய்வார். அதனால் எது செஞ்சாலும் சரி ஆண்டவரே அப்படி நம்ம ஒத்துக்கொள்ளணும். அவர் எரிச்சல் உள்ள தேவன். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாரு. உண்மையை சொல்லும்போது சிலவங்களுக்கு கோபம் வரதான், இது பொய் சொல்லும்போது கோபம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம தேவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும்னா பொய் பிராடு மற்ற எதுவுமே அவர்கிட்ட அணுக முடியாது. அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. உன்னை சரண்டர் பண்ண, உன்னை முற்றிலும் சரண்டர் பண்ண. நான் பாவின்னு சரண்டர் பண்ணாலே ஆண்டவர் உன்னை பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட போகிறாரு, உன்னை தூய்மையாக்க போகிறாரு. அவருக்கு நீ ஏன் எரிச்சல் உண்டாக்கணும்? நான் தீமை செய்கிறோம் ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரேனே சொன்னோன்னா அவர் எரிச்சல் எல்லாம் மாற்றி உன்னில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உன்னை கழுவி சுத்திகரிப்பார். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பயிற்சியை பாராதிருப்பதாக. மாசாவில் எழுத்து ஜனங்களை வரும்போது அவங்களுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. மோசையை நோக்கி அவங்க இது பண்ணுறாங்க, முறையிடுறாங்க. உடனே ஆண்டவர் எரிச்சல், ஆண்டவர் தான் வழி நடத்தி வர்றாரு, ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாரா? இருந்தாலும் அந்த மக்களுக்கு பொறுமை இல்லைனால ஆண்டவரை சோதிச்சு பார்த்தாரு. அதனால மோசைட்ட என்ன சொன்னா, நீ அந்த கண்மலை அடினார். இதில் அடின்னு சொல்லுவார். மாசாவின் தண்ணி, மாறாவின் தண்ணி கசப்பு, மாசாவில் தண்ணி ஆண்டவருக்கு மலை அடித்தான் மோசையும் ஆரஞ்சு மலை அடிக்கும்போது ஆண்டவர் அடின்னு சொன்னார். மலையில் தண்ணி புறப்பட்டு வந்தது. இன்னொரு இடத்துல அடிக்காத பாரியும் அடிச்சிருவான். அதனால் ஆண்டவரை மோசை கூட பரலவராக இந்த கானானுக்குள்ளே போக முடியலை. ஆனால் மாசா, இதுக்கு பேர் மாசா, அதை தண்ணி அடித்த இடத்துக்கு பேர் இது மாசா, மாறா இல்லை. அந்த மாசாவில் அடித்த இடத்துல தண்ணி வந்துச்சு, ஜனங்கள்லாம் குடித்தாங்க. அப்போ தேவனுக்கு கோவம் வந்து, மாசாவில் செய்து போல உங்கள் தேவனாய கர்த்தரை பயிற்சியை பாராதிருப்பதாக. பயிற்சியை பார்க்கக்கூடாது, அவரை கோவம் முட்டக்கூடாது. கோவம் முட்டிக்கிட்டே இருப்பாங்க, சின்னதாக குத்திக்கிட்டே இருப்பாங்க சிலவங்க சில காரியங்களை. அதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவருக்கு நம்ம செய்யும்போது சின்னதாக செய்யும்போது குத்துற மாதிரி தான் இருக்குது. பரிச்சை பாராதிருப்பாங்க. தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கட்டளையும் அவருடைய சாட்சியிலையும் அவருடைய கட்டளையும் கருத்தாய் கை கொள்வதில்லை. கருத்தாய் கை கொள்ளணும், ஏன்னா தானே கை கூடாது. கருத்து இருந்தால் போதும். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். நீ நன்றாயிருப்பதற்கு கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசிக்க சுதந்திரிக்குவதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் உன் முகத்திலிருந்து துரத்து விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையாக இருக்கிறதை செய்வாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையாக செய்வாங்க. நாளைக்கு உன் புத்திரன் உன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கட்டளிட்ட சாட்சிகளுக்கும் கட்டளையும் நியாயங்களுக்கும் என்ன என்று ஒன்று கேட்டால், நீ உன் புத்திரன் நோக்கி, நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எகிப்திலிருந்து புறப்படினார். பலத்த பார்வோனுக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம், ஆனாலும் பலத்த கையினாலே கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார்.
கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக எகிப்தின் பார்வோனையும் அவன் குடும்பம் அனைத்தையும் கொடிதான பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் விளங்க பண்ணி தாம் தம்முடைய பிதாக்களுக்கு அணைத்து கொடுத்த தேசத்திலே உங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி அவையிலிருந்து புறப்பட பண்ணார். பிள்ளைகளுக்கு சொல்லு, நாங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தோம், இப்போ மீட்டு கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு வர்றோம், உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் சொல்லுப்பா, நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்லனே அர்த்தம். இந்நாளில் இருக்க போல அவர் உங்களுடைய உயிரை காப்பதற்கும் என்னாலும் நன்றாக இருப்பது, என்னாலும் சொல்லிட்டார் ஆண்டவர், என்னாலும் என்னாலும் நன்றாக இருப்பதற்கும், இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த கட்டளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். இந்த கட்டளின்படி செய்ய கர்த்தருக்கு நமக்கு கட்டளையிட்டார். அப்போ அவர் கட்டளின்படி செய்யணும், அவருக்கு பயந்து நடக்கணும். இந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்படும் பயம்தான் முக்கியம். தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே இதுலேருந்து தான் வருது. ஒருத்தன் வாழ்நாளில் சுகமாய் வாழ்வதற்கும் எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுற பயத்து தான் வரும். பயந்து கர்த்தர் வழியில் நடக்கிற பாக்கியவான்னு சொல்லிட்டு நம்ம அதில் கல்யாண வீட்டில் இருந்து பாட்டு படிப்போம். எவ்வளோ முக்கியமான நம்ம பாட்டு பார்த்தீங்களா? பயந்து தாங்க. பயந்துன்னா என்னென்னா, அவருக்கு பயந்து ஒண்டிய பயப்படுறக்கு அந்த இது இல்லை. அவருக்கேற்ற பிள்ளைகளாய் வாழும்போது நன்மையாய் செய்யும் பொழுது அவருக்கு பயந்து நடக்கிற மாதிரி தான். அதான் இதில் அர்த்தம். எல்லா கட்டளின்படி செய்யும்படி கர்த்தருக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். எல்லா கட்டளையும் அவர் கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளும்போது நம்ம என்ன செய்யறோம்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையின்படியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும் என்று சொல்வாயாக. நமக்கு நீதியாக இருக்குன்னா அவர் கொட்ட கட்டளை, அவர் கொட்ட நீதி எல்லாமே அவர் நமக்கு முன்கூட்டி சொல்லி தந்திருக்கார். எல்லாமே அது ஜீவன் தான் இருக்கார். எல்லாத்துலேயும் பார்க்கும்பொழுது நமக்கு பார்க்கும்பொழுது அந்த கற்பனையில் பூரா ஜீவன் தான் இருக்குது. அவருடைய நியாயங்கள் பூரா ஜீவனாக தான் இருக்கிறது. அதெல்லாம் எப்படின்னா வளர்ந்தேங்கிற தேவை. ஜீவன் இருந்தால் தான் ஒரு பொருள் வளரும். அதே மாதிரி தான் அவர் ஆண்டவருடைய கற்பனைகளில் எல்லா கற்பனைகளிலும் ஜீவன் இருக்கிறது. அவர் நியாயங்களில் பூரா ஜீவன் இருக்கிறது. அதான் அந்த வசனத்தை எழுதுறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளைப்படியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருந்தால் நமக்கு நீதியாக இருக்கும். நமக்கு தான் நீதியாக இருக்கும். அதனால் கிடைக்கும் பலன். பாவத்திலிருந்து விலகின நீங்கள் அதனாலே கிடைக்கும் பலன் பரிசுத்தமாகுதலே முடிவோ நித்திய ஜீவன் சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாடில். அதனால் நம்ம பாவம் நம்மளை நெருக்குது இந்த உலகத்தில். அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடன்னு சொல்லிட்டு அந்த பவுல் எழுதுவார் அந்த லெட்டரில். அப்போ நம்ம இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நிழலாக இருக்குது. நிழலில் நம்ம பார்க்குறோம் தேவன் எப்படி கிரியை செய்கிறார், எப்படி செய்கிறாரு. நம்மளுக்கு நியாயங்கள் எல்லாமே ஒன்று தான். புதிய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு நம்ம லகுவாய் கற்றுக்கலாம். இயேசுவானவர் அதை லகுவாக்கி தந்திருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வேதத்தினுடைய ஆழங்கள் இருக்கிறது, அவர் சமூகத்தில் நியாயங்கள் இருக்கிறது, நீதி இருக்கிறது. அதை நம்ம நினச்சோன்னா நிழலாட்டமாய் பார்க்கிறோம். இதோட அந்த 6ஆம் அதிகாரம் முடிஞ்சிட்டு ஜெபம் பண்ணோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையை, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. ஆண்டவரே, உடைய வசனங்கள் எவ்வளோ ஜீவனாக இருக்குதப்பா. அது எங்கள் ஆத்மாவுக்கும் எங்கள் ஆவிக்கும் எங்கள் சரீரத்துக்கும் பலனை கொடுக்கிறது. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா உமக்கு தோத்திரம். நீரே மெய்யான தேவன், நித்திய ஜீவன். எங்களை மீட்பதற்காக மீட்பராய் வந்தீரே ஆண்டவரே. உண்மை அறிவது நித்திய ஜீவன். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை பற்றி அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர்ந்தேற கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. வேதத்தின் வாயிலாய் உண்மை கண்டுகொண்டு உண்மையிலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. எங்களுள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரமகாரனுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு நல்ல மன கண்களை தர வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனை பற்றி அறிவு எங்களிலே வீச வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் விட்டுங்க தாங்க. கர்த்தாவே, உலகத்தில் மாயமானமான உலகத்திலே ஜீவிக்கிறோம், மாயான உலகத்திலே ஜீவிக்கிறோம், ஒரு நிமிஷத்திலே அழிந்து போகிற உலகத்திலே ஜீவிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை தாங்குகிறீர், வழிநடத்துகிறீர், காத்துக்கொள்கிறீர், கண்மணி போல காத்துக்கொள்ளு வருகிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.